வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. மாநிலங்களவையில பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கு. குறிப்பா பாஜக மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணிக்கே மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது ப்ரூவன் ஆயிருக்கு. இந்தியா கூட்டணிக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ எந்தவித சட்டங்களும் இனிமேல் மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலும் சரி இந்தியா கூட்டணியினுடைய ஒப்புதல் இல்லாம அது பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை இருக்கு. குறிப்பா மணிபில் முதல் கொண்டு இப்ப மணிபிலுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு செக் வச்சிருக்காங்க. மக்களவையில மட்டுமே பாஸ் பண்ணக்கூடாது, மாநிலங்களவையிலுக்கும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு விதிமுறையை கொண்டு வர போறாங்க. அதற்கு இன்னும் அரசியலமைப்பு சாசனம் அமர்வு உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க இந்த நிலைமை? பாஜக எப்படி சமாளிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை யாரும் சிதைக்க முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு எந்த அரசு அறுதி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த அரசு சர்வாதிகாரத்திற்கு தான் இட்டு செல்லும். அதாவது மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி லீட்ஸ் டு அப்சல்யூட் அனார்கிசம் என்றுதான் பொருள். இதை நான் திரும்பி திரும்பி எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலைக்கு ஆளும் அரசுகள், ஆளும் பிரதமர் நாம் எது நினைத்தாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு பில்லை தாக்கல் பண்ணலாம், அதனுடைய விவாதமே இல்லாமல் நிறைவேற்றலாம், அதை செயல்படுத்தலாம் என்றெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளிலே நாம் கண்கூடாக பார்த்தோம். மோடி அரசு, என்டிஏனுடைய அரசு, பிஜேபி அரசு இதை ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ஃபார்ம் பில் 2020 இருக்கட்டும், இல்ல சிஏ ஆக்டா இருக்கட்டும், இல்ல சமீபத்துல இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அனைத்து சட்டங்களுமே தான் தோன்றித்தனமாக, சர்வாதிகாரமாக, ஏதாட்சிகரமாக எதிர்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு ஒரு விவாதம் கூட நடத்தாமல் ஒரு பில்லை தான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறார்களோ அதை செய்ய முடியும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக நினைத்து வந்த மோடி அவர்களுக்கு இது மன்னராட்சி நாடு அல்ல, இது குடியாட்சி அல்ல, இது முடியாட்சி அல்ல, இது குடியாட்சி, இது மக்களாட்சி என்று நினைவுபடுத்த வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். என்று சொன்னால், ஒரு விவாதம் நடத்தி அந்த விவாதத்தில் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களையும் பெற்று அந்த விவாதத்தை, அந்த பில்ல இதுவரைக்கும் அறுதி பெரும்பான்மை பெற்ற எந்த அரசு, அது இது என்டிஏ இருக்கட்டும், இல்ல யூபிஏவா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல பிஜேபி அரசா இருக்கட்டும், எந்த அரசுகளுமே தான் கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள், தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் சரி அந்த அறுதி பெரும்பான்மையை வைத்து நிறைவேற்றுவதைத்தான் வழக்கமாக வைத்திருந்தார்கள். இது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் நான் கருதுகிறேன். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், மாநிலங்கள் அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பிக்கள், அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். அப்ப இந்த 2 சபைகளிலுமே ஒரு விவாதம் நடத்தி இதனுடைய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றினால் அந்த சட்டங்கள் நீடித்து நிலைத்து மக்களுக்காக நிற்கும். ஆனால் அதை விடுத்துவிட்டு ஏதாச்சிகாரமாக தங்களது கட்சிகளின் லட்சியங்களை, கனவுகளை, தங்களது சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தாங்கள் யாருக்கோ ஒரு சில பேருக்கு, தங்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு, தங்கள் சார்ந்த ஐடியாலஜிக்கு, தங்கள் சார்ந்த கார்ப்பரேட்டுகளுக்கு ஏதுவாக சில சட்டங்களை கொண்டு அதை நிறைவேற்றுவதன் மூலமாக இவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனவேதான் மக்களாகிய நாம் அந்த அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கொடுக்க கூடாது. அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இவர்கள் அனைத்து கட்சிகளையுமே சார்ந்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் மட்டுமே இவர்களால், ஏன்னா அறுதி பெரும்பான்மை கொடுத்து இந்த நாடு வளர்ந்து விடவில்லை, இந்த நாடு வளர்ந்த நாடாக மாறவில்லை. 20 ஆண்டுகளில் வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். 2020 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் யூபிஏ அரசாங்கம், 10 ஆண்டுகள் என்டிஏ அரசாங்கம். இந்த 2 பேரும் இந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றவில்லை. 10 ஆண்டுகளில் வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய அரசாக இவர்கள் மாற்றவில்லை. ஆனால் இவர்கள் 2047க்கு தள்ளி போட்டாரு பிரதமர் மோடி அவர்கள்.
எங்க இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று 2020 ஆக வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். ஆனால் இவர் எங்க கொண்டு போயிட்டாரு? 2047. அப்ப இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்து என்ன இவர்கள் சாதித்தார்கள்? இவர்களுக்கு மிக ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர், 56 இன்ச் கொண்ட பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், விஸ்வகுரு என்றெல்லாம் சொல்லி இந்த இந்தியாவை எப்படி இவர்கள் எம்பவர் பண்ணாங்க? இந்தியாவை பொருளாதார வல்லரசாக மாற்றினார்களா? இல்ல இந்தியாவை வந்து ஒரு அறிவார்ந்த வல்லரசாக மாற்றினார்களா? இல்ல இந்தியாவை எளிய மக்கள் இல்லாத நாடாக மாற்றினார்களா? இல்ல இந்தியாவை ஊழலற்ற நாடாக மாற்றினார்களா? இல்ல இந்தியாவை கடன் இல்லாத நாடாக மாற்றினார்களா? இல்ல இந்தியாவை பெர் கேபிட்டா இன்கத்தை ஒவ்வொரு தனிநபர் வருமானத்தை உயர்த்தினார்களா? இல்ல இந்தியாவினுடைய விலைவாசி உயர்வை குறைத்தார்களா, இன்ஃபிளேஷனை? இல்ல இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தார்களா? இல்ல பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தார்களா? இல்ல கேஸ் விலையை குறைத்தார்களா? எது செய்தார்கள் இவர்கள் இந்த அறுதி பெரும்பான்மையை வைத்து? அப்ப இந்த அறுதி பெரும்பான்மையை வைத்து இவர்கள் செய்ததெல்லாம் என்ன? தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை, தங்கள் கட்சியினுடைய சித்தாந்தங்களை, ஒரு பிரிவினைவாத தத்துவத்தை இவர்கள் வந்து ஜாதியால், இனத்தால், மொழியால் மக்களை பிரித்தாடக்கூடிய அந்த தத்துவங்களுக்கு இவர்கள் நின்றார்களே ஒழிய மக்களை ஒன்றிணைத்து இந்த இந்திய மக்களை, ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை, இந்தியாவை வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு நாடாக, ஒரு பொருளாதார வல்லரசு இந்தியாவாக, ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக இவர்கள் உயர்த்தினார்களா என்றால் இல்லை. அதற்கு பதிலே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இவர்கள் எய்தும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த அறுதி பெரும்பான்மை என்பது யாருக்கும் கொடுக்க கூடாது என்றுதான் நம்மளுக்கெல்லாம் தோன்றுகிறது. அப்ப என்ன ஆகுது? எப்பொழுதெல்லாம் அறுதி பெரும்பான்மை இல்லையோ அப்பொழுது ஆளக்கூடிய கட்சி, ஆளக்கூடிய பிரதமர்கள் மக்களை மதித்து நடந்தார்கள். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மக்களுக்கு இதை செய்தால் மக்கள் நம்மளால் நிறைவேற்ற முடியாது, எனவே சரியாக செய்ய வேண்டும், சரியாக செய்தால்தான் இந்த மசோதா, இந்த பில்லு பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகும், சட்டம் இயற்றப்படும் என்ற உணர்வு அவர்களுக்கு வந்தது. இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு மக்களை மதித்து அவர்கள் சட்டம் இயற்றினார்கள். அப்ப மைனாரிட்டி அரசை நடத்திய நரசிம்மராவ் அவர்களும் மைனாரிட்டி அரசை நடத்திய வாஜ்பாய் அவர்களும் 2 பேருமே ஒரு நல்லாட்சியை கொடுத்தார்கள். அப்ப இந்த மைனாரிட்டி அரசு யார் நடத்துகிறார்களோ அவர்கள் மக்களை மதித்து நடந்தார்கள், எம்பிக்களை மதித்து நடந்தார்கள், அனைத்து எம்பிக்களையும் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து சென்றார்கள். ஆனால் மெஜாரிட்டி உள்ள யாராக இருந்தாலும் சரி இவர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் மக்களுக்கான தலைவனாக இருக்க வேண்டும், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும், இந்தியாவை ஜாதியால், இனத்தால், மதத்தால், மொழியால் பிரிவினைவாதம் பேசாத ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனுக்கு மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மை என்பது மக்களுக்கான பெரும்பான்மையாக அது மாறும். இல்லை என்று சொன்னால் அது தன் சுயநலத்திற்காக, தன் கட்சிக்காக பெரும்பான்மையாக மாறும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 3வது ஸ்டண்ட்ல, அதாவது மோடி 3.0 3வது முறையாக அவர் பிரதமராக இருக்கும் பொழுது அவரது சிறகுகள் ஒடிக்கப்பட்டு, அவரது அதிகார சிறகுகள், ஆணவ சிறகுகள், அகங்கார சிறகுகள், சர்வாதிகார சிறகுகள் ஒடிக்கப்பட்டு மக்களை மதித்து நீங்கள் நடக்க வேண்டும், மக்களை மதித்து சட்டங்களை இயற்ற வேண்டும், இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு மட்டும் போராடியது, இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் போராடுகிறது. அதுலயே ஒரு லூப் ஹோல் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப அரசியலமைப்பு சட்டம் வந்து சில விஷயங்களுக்கு மட்டும் மக்களவையிலேயே வந்து நிறைவேற்றினா போதும் அப்படின்னு சொல்றது. அப்போ மணிபில்லுக்கெல்லாம் வந்து மக்களவையில முடிவெடுத்தா போதும்னு சொல்றப்போ இப்ப உச்ச நீதிமன்றம் அதுல என்ன முடிவெடுக்க போறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலின்படி எப்படியான ஒரு நகர்வு இருக்கும். இப்ப அந்த வழக்கு தான் டி.ஒய். சந்திரசூட் வந்து நாங்க ஒரு அமர்வு உருவாக்குறோம், அந்த அமர்வின்படி என்ன தீர்ப்பு வழக்கு விசாரிக்கிறோம் சொல்றாரு. இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு முன்பாகவே வந்து நிறைய பில்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா? திரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இது த ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னார், அரசியல் சட்டத்தினுடைய ஃப்ராட் என்று சொன்னார். அப்ப இவர்கள் வந்து எல்லா பில்லையும் மணி பில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றினால் ராஜ்யசபாவில் இவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்ற நிலையை கருத்தில் கொண்டு இவர்கள் அனைத்து பில்லையும் மணி பில்லாக கொண்டு வந்து நிறைவேற்றினால் அது எப்படி வந்து அது வந்து கான்ஸ்டிடியூஷனை பைபாஸ் பண்றது, இல்ல கான்ஸ்டிடியூஷனை ஏமாற்றுவது, இல்ல கான்ஸ்டிடியூஷனை மோசடி செய்வது என்றுதான் அர்த்தம் என்ற துணியில் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் அதை வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து இதை ரிவ்யூ பண்ணி இந்த இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாத வகையில் கான்ஸ்டிடியூஷனுக்கு
ஒரு அரசியல் சாசன சட்டத்தை ஏமாற்றுவது, மோசடி செய்வது என்பது உண்மையிலேயே அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவியேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவர்களே இதை ஏமாற்றினால் இவர்கள் தேசத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் அல்லது தேசத்தை அவமரியாதை செய்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தை எந்த சட்டத்தின் மூலமாக பதவியேற்றார்களோ அந்த சட்டத்தை இவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதைத்தான சந்திரசூட் அவர்கள் இன்றைக்கு தெளிவாக்கி இருக்கிறார். எனவே மணி பில்லாக கொண்டு வருவது மணி பில்லாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, இது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதை பைபாஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ஷனல் கேஸ் cannot be the rule of the law. Exceptions can be accepted only when there is a extraordinary circumstances, not ordinary circumstances. எதற்கெடுத்தாலும் எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு பேரு என்னது, the fraud on the constitution தான் அர்த்தம். அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த பெஞ்சு அவர் இருப்பதற்குள்ளாக இந்த 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 ரெவியூ நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் மணி பில்லாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவர்களுக்கு தேவையான சட்டங்களை, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு தேவையான சட்டங்களை இவர்கள் இயற்ற முற்படுவார்களே ஆனால் இது கான்ஸ்டிடியூஷனுக்கு இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே அதை ஒருபோதும் இந்திய நீதிமன்றங்கள் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவும் அனுமதிக்காது என்று நாம் இந்திய நீதியின் மேல் வைத்த நம்பிக்கையின் விளைவாக நாம் நம்ப வேண்டும். வேற வழி இல்லை. நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.